ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன் அவல் பாயாசம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ml மில்க்கு, 1 பேக்கெட் ஆஃப் அவல், கொஞ்சோண்டு கேஷ்யூநட் அண்ட் தென் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருந்தேன். ரெண்டுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றி நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி அவலை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவலை ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் ஊற வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீ அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாயாசமே நல்லா இருக்காது, தீஞ்ச ஸ்மெல்லு தான் அடிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 250 ml மில்க்கும் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் நான் இது பண்ணிட்டேன், வாட்டர் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதுக்கு சுகருக்கு பதிலாக பனவெல்லமே நான் போட போகிறேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பனவெல்லம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். சைடில் பனவெல்லம் போட்டுட்டு நீங்கள் நல்லா இது பண்ணி வச்சுருங்க, வெடிக்கட்டி எடுத்து வச்சுருங்க தனியாக. பால் இப்போ திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண அவலை எடுத்து நீங்கள் போட்டுருங்க பாலில். இப்போ நீங்கள் பனவெல்லம் நீங்கள் இது பண்ணி வச்சுருந்தீங்களே, அந்த வெல்லத்தையும் பாகு எடுத்து நீங்கள் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பால் ஃபுல்லாகவே திக்காகிட்டு உங்களுக்கு சைடில் திரியாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்து வச்ச கேஷ்யூநட்டும் கிரேப்ஸும் நீங்கள் போட்டுருங்க. ட்ரை கிரேப்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இந்த மாதிரி சுண்டினதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன், ரெசிபி நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கிருஷ்ணரோட ஸ்பெஷல் வெண்ணெய், அதுக்கப்புறமா அவல், இதெல்லாம் கிருஷ்ணர் தயிர் ஃபுல்லாகவே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவல் பாயாசம் தான் பண்ணி வச்சுருந்தேன் கிருஷ்ணருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ரெசிபின்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.